வணக்கம். நாம் இந்த பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்காக ஒரு ஹோம் தேட்டர் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கிறேங்க. ஹோம் தேட்டர்னு சொல்ல முடியாது, இது சவுண்டு பார். மோட்டரோலா பிராண்டில் ஆம்பி சவுண்ட் எக்ஸ் 250 வாட்ஸ் அப்படிங்கிற சவுண்ட் பார் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ இதில் ஒரு ஊஃபரும் ஒரு சவுண்டு பாரும் வந்துடும். இதுக்குள்ளே இருக்கிறத அன்பாக்ஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா நாம் இதை டெலிவரி வாங்கும்போதே டெலிவரி பாய் நம்மளுக்கு ஃபுல்லாக உள்ளே இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி, ஏன்னா இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி, ஏதாவது டேமேஜ் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நம்மகிட்ட காமிச்சிட்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் மறுபடியும் அதை உள்ளே வச்சு அதை எதுக்கு நம்ம போய்கிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நான் அந்த வீடியோவும் போடுறேன், அதையே பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே இன்னும் வெளியில் எடுக்காத ஜாமானம்னா இந்த ஒரு பேக்கெட்டு தான். ஸோ இந்த ஐட்டங்கள் தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே சவுண்ட் பார் அந்த ஒரு பேக்கேஜுக்குள்ளே வந்ததுங்க. சப் ஊஃபரு, அது போக நமக்கு சவுண்ட் பார். ஸோ இது 250 வாட்ஸ் தனியாக கிடையாது, இது ரெண்டு சேர்ந்து 250 வாட்ஸு. ஸோ இந்த ஒரு பேக்கெட்டு இதில் உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருவாங்க. அது போக இதோட பவர் கேபிள் எல்லாமே யூசர் மேனுவலு, இது ரெண்டுக்குமான பவர் கேபிள் வந்துடுதுங்க. அது போக ஆக்ஸு, ஸோ நம்ம டிவியிலெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அது போக ரிமோட்டு, அப்புறம் 2 ஆணி கொடுத்துருக்குறாங்க. செவுத்தில் நம்ம அந்த சவுண்ட் பாரை மாட்டினோம்னா அதுக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான விஷயம், இதை நம்ம 1000 கணக்கில் காசு கொடுத்து வாங்கினாலும் இதுக்கு 2 பேட்டரி கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஏதோ ரிமோட் வேலை செய்யலின்னு போட்டு ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணையில் அமுத்திக்கிட்டே இருக்காதீங்க. பேட்டரி நம்ம தான் போட்டு காசு போட்டு வாங்கினேன். இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறாங்க. எத்தனை ஆயிரங்கள் கொடுத்து நம்ம வாங்கினாலும் இந்த பேட்டரியோ மொபைலுக்கு சார்ஜரோ கொடுக்காம விட்டுறாங்க. அதை நினச்சா கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போது இந்த சவுண்ட் பார் முதல்ல பார்த்துடலாங்க. ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஊஃபர் நல்ல வெயிட்டாகவே இருக்கும். உங்களுக்கு முன்னாடி இது பிளெயினாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் சப் ஊஃபரில் கீழே உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்துடும். இது கிரவுண்ட் லெவல் ஸ்பீக்கர் அப்படிங்கிறாங்க. அதே போல் பின்னாடி திருப்பணும் அப்படின்னா தான் இந்த மெயினான மேட்டர்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வழியாக தான் அந்த ஊஃபர் சவுண்ட் வரும். இதுக்கான பவர் பட்டன் நீங்கள் கொடுத்துருவாங்க. இங்கே பேர் அப்படின்னு ஒரு லைட் இருக்குது. ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த சவுண்ட் பாருக்கும் இந்த ஊஃபருக்கும் எந்த கனெக்ஷனுமே தேவையில்லைங்க. இது ரெண்டும் ஒயர்லெஸ், ஓகேங்களா? இதுக்கு தனி பவர் கேபிள், இதுக்கு தனி பவர் கேபிள், ரெண்டையும் கனெக்ஷன் கொடுத்து பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே பேர் ஆகிக்கும். இது 2 பேர் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கும். பேர் ஆகலைன்னா பிளிங்க் ஆகும், பேர் ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டண்ட்டாக அந்த லைட் எரியுங்க, ஓகேங்களா? இந்த சப் ஊஃபரோட விஷயம் இவ்வளோதான். ரொம்ப பவர்ஃபுல்லான சப் ஊஃபருங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். முதல்ல இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் 10,000 9,999, ஓகேங்களா? இந்த ஆஃபரில் நமக்கு நோ காஸ்ட் இஎம்ஐக்கு கிரெடிட் கார்டில் வாங்கும்போது அதில் ஒரு 1000 ரூபா நமக்கு ஆஃபர் கிடச்சிது. அதுபோக கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட பேங்க்கோட கார்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு சில ஆஃபர்ஸ் வரும், அதில் ஒரு 900 ரூபா கிடச்சிது. ஸோ நமக்கு 1900 ஆஃபர் போக கிட்டத்தட்ட 8100 ரூபாய்க்கு பக்கம் நமக்கு ஆஃபரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ நார்மலாக வாங்கினா 10,000. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் 8100. 8100ல் பவர்ஃபுல்லான இந்த அளவுக்கான சவுண்ட் பாரு வித் ஃபுல் பேஸ் இம்பேக்டில் கிடைக்கிறது இந்த மாடலில் தான், மோட்டரோலா. இது போக ஜீப்ரானிக்ஸில் ஒன்று இருக்குங்க, 9102 நினைக்கிறேன். இது ரெண்டுமே ஈக்குவல். அதில் கொஞ்சம் பேஸ் கம்மி, ஷார்ப்னஸ் அதிகம், ட்ரிபிள் அதிகமாக இருக்கும். பேஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் இந்த மாடல் மோட்டரோலாக்கு போயிடலாம். ஆனால் அது ஒயர்டு சவுண்டு பார் வித்து ஊஃபரோட ஒயரில் தான் கனெக்ட் ஆகும். இது ஒயர்லெஸ். ஸோ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஊஃபரை ஒரு இடத்துலையும் சவுண்ட் பார் இன்னொரு இடத்துலையும் மாட்டிட்டு ஜம்முன்னு பிரமாதமாக கேட்கலாம். ஆனால் நீங்கள் இந்த 5.1 இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எஃபெக்ட் வருமா அப்படின்னா அப்படி வராது, ஹோம் தியேட்டர் மாதிரி. ஆனால் இது ஃபுல் எஃபெக்டில் இருக்கும், ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சரௌண்டிங்கில் சவுண்ட் வர மாதிரி சின்ன சின்ன எஃபெக்டில் வரும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது பெஸ்ட்டு.
ஆனால் உண்மையிலே வீடே அதிரும், அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அதுக்கு வந்து நான் கேரண்டி, ஏன்னா வாங்கி எல்லாம் ப்ளே பண்ணி நான் பார்த்துட்டேன். அந்த சவுண்டு எப்படி இருந்ததுங்கிற வீடியோவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நேரம் போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். பாட்டெல்லாம் போட்டேன், சும்மா அளவாக போட்டு அளவான சவுண்டில் தான் காட்டுவேன். கொஞ்சம் சின்ன டைமிங்கில் தான் இருக்கும். பிரமாதமாக இருக்குங்க. நான் வந்து எல்லா பாட்டையும் கேட்டேன். அட்டகாசமாக ஒரு 25 பாட்டெல்லாம் கேட்டேன். ஃபண்டாஸ்டிக், ரொம்ப இம்ப்ரெசிவான சவுண்டு சிஸ்டம் இது. நீங்கள் கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபயர் எல்லாம் வச்சு ஒரு அந்த சவுண்டு அக்யூஸ்டிக்ஸு அந்த அளவு அதெல்லாம் வச்சு பார்ப்பாங்க. அளந்து பார்த்து இத்தனை அடி ரூமுக்கு இந்த ஸ்பீக்கர் இங்கே வைக்கணும், இத்தனை டெசிபிள் அப்படின்லாம் ஒரு கணக்கு போட்டு அந்த சவுண்ட் இன்ஜினியர்லாம் வேலை செய்வாங்க. ஒரு 25,000 30,000த்துக்கு நம்ம வச்சோம்னா தான் தேட்டர் எஃபெக்டில் நமக்கு கிடைக்கும். அதுதான் ஒரிஜினல் ஹோம் தேட்டரு. இது நார்மலான ஒரு ஹோம் தேட்டரு. அதில் பெஸ்ட் என்னங்கிறத பார்த்து நம்ம நிறைய ரிசர்ச் அனலைஸ் எல்லாம் பண்ணி இதை நம்ம வாங்கினுங்க. ஸோ இந்த சவுண்ட் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இதுலேயுமே பவர் கேபிள் உங்களுக்கு போடுறது சுவிட்சு எல்லாமே பின்னாடி வந்துடும். அது போக இதில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஎஸ்பி பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், ஆக்ஸ் கேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிவிலேருந்து கொடுத்து, அதே மாதிரி ஆப்டிக்கல் கேபிள்ஸு, HDMI, அது இல்லாமல் ப்ளூடூத். ஸோ இந்த 5 விதமாக நீங்கள் வந்து இதில் கனெக்டிவிட்டியை கொடுத்துக்கலாங்க. நான் ஏன் வந்து ஹோம் தேட்டருக்கு போகாமல் 5.1 ஹோம் தேட்டர் மாதிரி போகாமல் இப்படி சவுண்ட் பார் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த 5.1 எல்லாம் வாங்கினோம்னா அந்த ஒவ்வொரு ஸ்பீக்கரையும் வந்து ஒரு 4 மூளைக்கு போடணும், ஒயரிங்கு, திடீர்னு ஏதாவது ஒன்று அப்படின்னா அதை பூரா ரீஅசம்பிள் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயும் கேரி பண்ணி போக முடியாது. வெளியூர் போகிறோம்னா கூட அந்த சவுண்ட் பார் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஊஃபர் தேவையில்லை, ஊஃபர் இல்லாமே இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நிறைய நமக்கு வசதிகள் இதில் இருக்கிறனால தான் நான் இதை வாங்கினேன். பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது 5.1க்கு 2.1க்கு. ஸோ இது வந்து 5.1க்கு ஈக்குவலாகவே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணு. அதை விடவே இதில் உங்களுக்கு பேஸ் வந்து பட்டையை கிளப்போம். ஃபென்டாஸ்டிக். நீங்கள் ஏதாவது லோக்கலில் இருந்தீங்க, இதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வாங்க, வீட்டுக்கு வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நம்பர் இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் வாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் அதிகமாக இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பவர் டைரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த சார்ஜ் போடுற மாதிரியெல்லாம் இல்லை. அந்த மாதிரியான ஹோம் தேட்டர் வாங்காதீங்க, நாட் ரெக்கமெண்டபிள். அவ்வளோ லைஃப் வந்து அதுக்கு இருக்காது. டைரெக்டாக பவரில் நம்ம கொடுத்து போடுற மாதிரி சவுண்ட் பார் ஊஃபர் வாங்கிக்கிங்க. ஊஃபர் இல்லாமல் சவுண்ட் பார் வாங்கினீங்கன்னா 5,000 6,000லேயே இருக்கும். பட்டு பேஸ் லவர்ஸ்க்கு இந்த செட்டப் தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் வாங்கும்போது நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2,000 ரூபா நமக்கு லாபம். முக்கியமாக கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐயில் வாங்குங்க. அதில் வந்து இந்த ஆஃபர் டைமில் அதில் உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்கும். அது போக கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேங்க் ஆஃபருக்கு வந்து அந்த கார்டு, இப்போ ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க்கு, ஆக்சிஸ்லேயே ஃப்ளிப்கார்ட்டு கார்டுன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 5% 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது போக இந்த இஎம்ஐ நோ காஸ்ட் இஎம்ஐக்கான ஆஃபரும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரிபப்ளிக் டே ஆஃபர், தீபாவளி, நியூ இயர் அதில் வாங்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிக் பில்லியன் டே இந்த மாதிரி எல்லாம் போடும்போது நார்மல் டேல இருக்கிற ப்ரைஸோட கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அப்படியெல்லாம் இருக்காது. இந்த ஆஃபர் டேல போடுற ப்ரைஸு நார்மல் டேல இருக்கிற ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஏதாவது 1-2 ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ஆனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த மாதிரி கார்டுகளை யூஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி ஆஃபர்ஸை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்குங்க. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உண்மையிலேயே ட்ராப் ஆகிருக்கா, ஆஃபரில் இருக்கான்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த சவுண்ட் பார் வாங்குறதுக்கு வெறும் ஆன்லைனில் மட்டும் எல்லாம் பார்த்து ஆஃபரில் செக் பண்ணி ரிவ்யூ எல்லாம் பார்த்து வாங்கலைங்க. டைரெக்டாக ரீட்டைல் ஷோரூமுக்கும் போனால் பழனிலே கிட்டத்தட்ட 5-6 கடைக்கு நேரில் போய் பார்த்தேன். என்னென்ன ஹோம் தேட்டர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பார்த்தேன். அங்கேயுமே ப்ரைஸ் எல்லாம் விசாரித்தேன், கம்பேர் பண்ணேன். அதோட குவாலிட்டியுமே நான் ஒரு சில கடைகளில் செக் பண்ணேன். பட் கம்பேரிங் டு திஸ் எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது வந்து அதாவது நம்மளுக்கு மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இந்த ப்ராடக்ட் இந்த குவாலிட்டியில் வேணும்னு. பட் நான் போய் கேட்ட பக்கமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 ஹோம் தேட்டர் தான் வச்சுருந்தாங்க, வேறு எதுவுமே இல்லை. சொன்னால் ஆர்டர் போட்டு தரோம் அப்படின்னாங்க.
அதிகமாக நம்ம ஊருக்குள்ள இருந்த எலக்ட்ரானிக்கல் கடையில் மிட்சன் அப்படிங்கிற இந்த சவுண்ட் பார் தான், அந்த கம்பெனி தான் சவுண்ட் சிஸ்டம் தான் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் அது ஆன்லைனில் சேல்லையே வரல. ஸோ மிட்சன் பிராண்டு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் ஒரு இடத்துல நான் அதோட டெமோ பார்த்தேன், அந்த அளவுக்கு இம்பேக்ட் வந்து இல்லை. ஒரு 160 வாட்ஸ் 170 வாட்ஸ் தான் இருந்தது. 7500 சொன்னாங்க. பட் அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதோட சவுண்ட் எஃபெக்ட். இது 250 வாட்ஸ் அப்படிங்கும்போது உண்மையிலேயே பேர்த்தெடுக்கிற அளவுக்கான சவுண்ட் எஃபெக்ட்டுங்க. நீங்கள் ஒரு பாதி வால்யூம், கிட்டத்தட்ட ஒரு 40% வால்யூம் வச்சு 0 பேஸில் வச்சிங்க அப்படின்னாலுமே வீடே அதிரும். ஃபுல் வால்யூம் போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். நான் அந்த சாம்பிள் ஆடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் கேட்டு பாருங்க. ஸோ நைஸுங்க. இந்த சவுண்ட் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து ஆன்லைனில் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணதில். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தது சவுண்ட் பார் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை பேஸ் எனக்கு அவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 9102 ஜீப்ரானிக்ஸில் உங்களுக்கு அந்த மாடல் நான் இதில் போடுறேன், கீழே ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். அது வந்து நார்மலாகவே உங்களுக்கு 8000 தான் வரும். ஆஃபர்லாம் போனால் ஒரு 7000 நீங்கள் வாங்கலாம். ஆனால் ஒயர்டு ஊஃபரும் சவுண்ட் பாரும் ஒயர்டு, அது ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நானும் போய் இதில் தொடர்ந்து பாட்டுகளை கேட்டு என்ஜாய் பண்ணுறேன். என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த ஹோம் தேட்டரில் பாட்டு கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். வாங்கினதே முக்கியமாக அவங்களுக்காக தான். ஸோ போய் அவங்களுக்கு அதெல்லாம் போட்டு செட் பண்ணி விட்டு பாட்டை போட்டு விட்றோம். லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி பல வீடியோக்கள்லாம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.